இந்த உலகத்துல யாருமே கொண்டு வராத சட்டத்தை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 16 வயசுக்கு இருக்கீங்க யாருமே யூடியூப், இன்ஸ்டா, ஸ்னாப் சாட், எக்ஸ், டிக்டாக் இது மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம்லயும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணக்கூடாது. மீறி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கு அண்டர் ஏஜ்டு ஆல்ரெடி அப்படின்னா அதை கம்பெனிஸ் டீஆக்டிவேட் பண்ணிடணும். இந்த ரூல்ஸ் அந்த கம்பெனிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலினா கிட்டத்தட்ட $50 மில்லியன் வரைக்கும் பெனால்டி இருக்குன்னு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்க கிட்ஸ்ல ரொம்ப விவரம் இல்ல. சோ ஒரு 15 வயசு பையன் என்ன பண்ணிருக்கானா ஃபேஸ் ரெகக்னைசேஷனை ஃபேக்கா யூஸ் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ள என்டர் ஆயிருக்கான். 14 to 15 வயசு இருக்கிற பல பேரு ஸ்னாப் சாட்ல 18 வயசுன்னு வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு சில பெற்றோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா VPN யூஸ் பண்ணி எப்படி பைபாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு டீச் பண்ணியிருக்காங்க. இது கூட பரவாயில்ல. ஒரு 15 வயசு இருக்கிற நோவா மேசி அப்படிங்கிற ஒரு பையனும் பொண்ணும் ஹைகோர்ட்ல இந்த பேனுக்கு எகென்ஸ்டா இது சட்டத்துக்கு புறம்பானது ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியால ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுல 3/2 பேரண்ட்ஸ் இந்த பேனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதே 9 to 16 வயசு இருக்க பசங்கள்கிட்ட சர்வே எடுத்தும் போது அதுல 50% மேல பசங்க இந்த பேனுக்கு எகென்ஸ்டா தான் இருந்திருக்காங்க. டென்மார்க், நார்வே, US, UK, பிரான்ஸ் இங்கெல்லாம் ஒரு சில சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க சோஷியல் பேனுக்கு எகென்ஸ்டா. பட் நார்வேவோட ரூல்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்ஸ் போட்டோவை அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிலர் ஸ்கின் ஷைனிங்கா இருக்கிறதுக்கு, பாடி ஷேப்பா இருக்கிற மாதிரிலாம் ஃபில்டர் யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல. அப்படி யாராவது யூஸ் பண்ணியிருந்தா கம்பல்சரி அவங்க போட்டோ அப்லோட் பண்ணும்போது இது ஃபில்டர் பண்ணுனது அப்படின்ட்டு லேபிள் போட்டிருக்கணும். இது கம்பல்சரின்னு லா கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் அதை பாக்குற டீனேஜர்ஸ் குழந்தைங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா நம்ம ஃபேஸ் இப்படி இல்லையே, நம்ம பாடி ஷேப் இப்படி இல்லையே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துரும்ல. அது வராம இருக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு இந்த சட்டம் பர்சனலா ரொம்பவே பிடிச்சது. இந்தியால இதே மாதிரி சட்டம் வரப்போதா அப்படின்னு கேட்டா ஆன்லைன் சேஃப்டி கைட்லைன்ஸ் ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணிருக்காங்க. இதுல பேரண்ட் கண்ட்ரோல், அல்காரிதம் கண்ட்ரோல், கிட்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஸ்ட்ராங் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு சீக்கிரம் வரப்போகுதுன்னு தெரியல. இதே மாதிரி ரூல்ஸ் இங்க இந்தியால வந்தா எப்படி இருக்குன்னு நீங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.